ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்ததுன்னா, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எடுத்த வீடியோ. அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை வந்து நேற்றே அப்லோட் பண்ணியிருக்கணும். நான் வந்து நேற்று எடிட் பண்ணிட்டேன், பட் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. அதனால தான் இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுத்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 9 மணி போல் நாங்கள் மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். உங்களுக்கே தெரியும், வெள்ளிக்கிழமை புரூனே நாட்டில் மார்க்கெட்டுக்கு போனோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் பழங்கள்லாம் வாங்கலான்னு சொல்லி. ஏன்னா நான் நிறைய ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். முன்னாடியெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை போய் காய்கறி வாங்குவோம். அது இங்கே போக மாட்டோம், பண்டாரில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு போக மாட்டோம். செங்குராங்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே போய் தான் வாங்குவோம். இப்போ ஒரு 3 வாரமாக இங்கே பக்கத்துலேயே வாங்கிக்கிறது. ஏன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்க. அங்கே செங்குராங் ஏரியாவில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நாங்கள் போயிட்டு வரவே பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஆகும், தூரம் எங்கள் வீட்டிலருந்தே. அந்த டைம் நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே தான் வீட்டிலருந்தே கிளம்புவோம். மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்புறம் தான் காய்கறி வாங்கவே போவோம். அப்போ போகும்போது அந்த வெயில் தாங்கவே முடியலைங்க. சத்தியமாக அந்த வெயிலில் காரில் தான் இருந்து போகிறோம். இருந்தாலுமே அந்த வெயிலோட தாக்கம் என்னைய ரொம்ப தாக்கிடுதுங்க. அந்த வெயிலில் போனாலே எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ரொம்ப தலைவலி வர ஆரம்பிச்சிருது. உடம்பு ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆயிடுது. ஸோ அதனால் அங்கே போய் காய்கறி வாங்குறத கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணியாச்சு. இந்த சம்மர் சீசன்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பண்டார் ஏரியாவில் இருக்கிற மார்க்கெட் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கம். அதுவும் காலையிலேயே வந்தோன்னு வைங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் வந்தோன்னா நம்ம இந்த வெயில் ரொம்ப வர்றதுக்கு முன்னாடியே வந்து தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி வரை தான் எல்லா கடைகளுமே ஓப்பனில் இருக்கும். இங்கே இந்த நாடு முஸ்லீம் கண்ட்ரி அப்படின்றனால 12 மணிலேருந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அங்கே எல்லோரும் வந்து பள்ளிவாசலில் தொழுவ போவாங்க. அப்புறம் 2 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனாலேயே காலையில் நாங்கள் சீக்கிரம் வந்து வாங்கிடுறது காய்கறிகள். அது கொஞ்சம் வசதியாக இருக்குங்க. ஏன்னா இந்த வெயிலேருந்து கொஞ்சம் தப்பிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருக்குது. சத்தியமாக எனக்கு செட்டே ஆகவே மாட்டேங்குது. ரொம்ப டல்லாகிடுறேன். வீட்டு வேலை கூட சில நேரங்கள் பார்க்க முடியல. எப்படா தூங்குவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. மதியத்துக்கு மேலெல்லாம் கொஞ்சம் நேரம் தூங்கினா தான் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. சுத்தமாகவே வெயில் ஒத்துக்கிறவே மாட்டேங்குது. ஸோ அதனால் நம்ம ஊர்லேயுமே வெயில் ரொம்ப போடுதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நல்லா தண்ணி குடிங்க. உடம்புக்கு குளிர்ச்சியானதாக சாப்பிடுங்க. காய்கறிகள் நிறையா சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடணும். அப்புறமா மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே காய்கறிகள் வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு பாட்டி முருங்கைக்கீரை வச்சுருந்தாங்க. அப்புறம் அதை ஒரு கெட்டு வாங்கலான்னு வாங்கினோம். ஒரே ஒரு கெட்டு தான் இருந்தது. போன வாரம் வந்தபோது நிறையா இருந்தது. நிறைய பேர் முருங்கைக்கீரை வச்சுருந்தாங்க. இந்த டைம் இந்த பாட்டிகிட்ட மட்டும்தான் இருந்தது. அப்புறம் அதில் ஒரு கெட்டு வாங்கினோம். அப்புறம் நெல்லிக்காய் வச்சுருந்தாங்க அந்த பாட்டி. இதெல்லாமே அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்தோம்னு சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை வந்தால் தான் அந்த மாதிரி வீடுகளில் விளையிற காய்கறிகள் பழங்கள்லாம் கொண்டு வருவாங்க. மற்ற நாள் போனோம்னா இதெல்லாம் கிடைக்காது. அப்புறம் நெல்லிக்காயெலாம் வாங்கலை. ஏன்னா ஆல்ரெடி வாங்கினதே கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்ததா, அதனால் நெல்லிக்காய் வாங்கலை. கீரை வாங்கினோம். அப்புறம் இவங்கக்கிட்ட வந்து வெள்ளரிக்காய் வாங்கினோம். இந்த 3 வெள்ளரிக்காய் $1ன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் வாழைப்பழம் வாங்கலான்னு பார்த்தோம், கொஞ்சம் காயாக இருந்தது. சரி வேணாம், வேறு இடத்துல வாங்கிக்கலான்னு வந்தாச்சு. அப்புறம் இந்த ஃபேஷன் ஃப்ரூட் வந்து நல்லா பளபளன்னு இருந்தது பார்க்குறதுக்கு. இது $1ன்னு சொன்னாங்க. சரி வாங்கலாம், இந்த ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு சொல்லி எடுத்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, ரொம்ப கூடு மாதிரி இருந்தது. நம்ம தூக்கி பார்க்கும்போது வெயிட்டாக இருக்கணும் அந்த ஃபேஷன் ஃப்ரூட்டெல்லாம். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வாங்கணும். ரொம்ப லேஸாக இருந்துச்சுன்னா உள்ளே கட் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது, சக்கை தான் இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி வாங்கி அனுபவப்பட்டிருக்கேன். அதனால் ஃபேஷன் ஃபுட் வாங்கலை. அப்புறம் இவங்கக்கிட்ட இந்த தண்டு கீரை இருந்ததுங்க. எங்கள் ஊர்லலாம் இந்த மிளகாலாம் போடுவாங்க வயலில். இந்த மிளகா காட்டுக்குள்ளே ஒரு கீரை முளைக்கும். அது இந்த தண்டு கீரை வந்து நல்லாயிருக்கும். அந்த கீரை இருந்தது. இந்த கீரை ரெகுலராக கிடைக்காது, எப்போயாச்சும் தான் கிடைக்கும். அது கிடைக்கும்போது கண்டிப்பாக வாங்கிடுவேன். அப்புறம் இந்த வாழைப்பூ கிடச்சிதுங்க. அது $1ன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா இங்கே புரோனேயில் நிறைய வாழை மரங்கள் இருக்கும். எப்போ போனாலுமே வாழைப்பூ வந்து கிடைக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமை போனோம்னா சொல்லவே வேணாம். அப்புறம் சப்போட்டா பழம் வச்சுருந்தாங்க. இதுவுமே அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்தோன்னு சொன்னாங்க. சரி இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் ரொம்ப காயாக இருந்தது. சில பழங்கள் பழுக்கும், சில நேரம் இந்த பழங்கள் பழுக்காது, அப்படி கண்டி போன மாதிரி போயிடும். ஸோ அதனால் அந்த பழம் வாங்கலை. அப்புறமா தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு அப்படியே எக்ஸ்மால் தான் வந்திருந்தோம்.
வந்திருந்தோம். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு. மார்க்கெட்டில் அந்தளவுக்கு ஃப்ரூட்ஸ் எதுவுமே வாங்கலை. இங்கே வந்தோன்னா இங்கே இந்த கடையிலையுமே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கடைக்குள்ள வந்த உடனேயே என்ட்ரன்ஸில் குட்டீஸை கவர் பண்ணுற மாதிரி நிறைய டாய்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த டெடி பியர்ஸ் எல்லாமே. அதை பார்த்த உடனே முகிலுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. சரி ஏதாவது ஒரு டாய் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த டாயை பார்த்திங்கன்னா $26 பக்கம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அதிகம்தான். நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா $500 $600 அந்த மாதிரி வாங்கிடலாம் அந்த டாய்ஸ் எல்லாம். பட்டு இந்த ஊர் காசுக்கு ரொம்ப கூட இருந்தது. அப்புறம் சரி வாங்க வேண்டியதை மட்டும் வாங்குவோன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க அப்பா ப்ரெட்டு வாங்கலான்னு சொல்லி அதை வாங்கிட்டு இருந்தார். முக்கியமாக அந்த ஆப்பிளும் ஆரஞ்சும் தான் வாங்க வந்தோம். ஸோ அந்த கடைக்கு வந்து உள்ளே இந்த ஃப்ரூட் செக்ஷனுக்குள்ளே என்ட்ரான உடனேயே ரைட் சைடில் வந்து ஜெல்லி பாக்கெட் இருந்தது. அதை எடுத்துக்கிட்டு இந்த பசங்க 2 பேரும் ஜெல்லி வேணும்னு ஒரே அடம் பிடிச்சி அப்புறம் அவங்க அப்பா அதை வாங்கி தர மாட்டேன்னு சொல்லி அந்த பசங்க அழுது அப்புறம் ஃபைனலாக நான் ஒரு முடிவெடுத்து ஜெல்லி நானே பண்ணித்தரேன்டா ஆரஞ்சு வாங்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஆரஞ்சில் 2 பேக் வந்து வாங்கினோம். அப்புறம் இந்த கடையிலே அகர் இருந்தது. கேட்டேன் ஒரு வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபுக்கிட்ட. அப்புறம் அவங்க எடுத்து கொடுத்தாங்க. அதில் ஒரு 2 பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தேன். வீட்டிலே நான் பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு. இந்த ஜெல்லி ரெசிபி நான் போட்டிருந்தேன்ல, அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களோட மெத்தடையும் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஃபஸ்ட்டே வந்து அகரை தண்ணியில் வந்து ஊற வச்சிடணுமா. அதுக்கப்புறமா கொதிக்க வச்சு கரைஞ்சதுக்கப்புறமா சுகர் போட்டுட்டு இறக்கையில் தான் நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றணும். ஃபஸ்ட்டே ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றி கொதிக்க வைக்கக்கூடாது அப்படி சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே நம்ம இனிமேல் அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயுமே ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்காய் பாலில் ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் ரோஸ் மில்க் எசன்ஸ்லாம் வாங்கி அதில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் இனிமேல் ஒவ்வொரு ரெசிப்பியாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இந்த காய்கறிகள் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். வெள்ளரிக்காய், கேரட்டு, வாழைப்பழம், முருங்கைக்கீரை, தேங்காய். ஒரு தேங்காய் தான் வாங்கிட்டு வந்தோம். போன வாரம் மாதிரி தேங்காய் கிடைக்கல. ஸோ காலையில் நாங்கள் சாப்பிடாம தான் போயிருந்தோம். ஏன்னா சாப்பிட்டுட்டுலாம் போகிறதுக்கு டைம் ரொம்ப ஆகிடும். மார்க்கெட்டே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் வந்து சாப்பிட்டுக்கலான்னு வந்த உடனே செம்ம பசிங்க. சரி வீட்டில் ஏதாவது இருக்கும்ல அதை வச்சு ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தேன். ஒரு சில மளிகை ஜாமான்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஏன்னா இங்கே அடிக்கிற வெயிலுக்கு வந்து டக்குன்னு இந்த பூச்சி வண்டுலாம் வச்சிரும். சில உளுந்து, பருப்பு அந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம், சிறுதானியங்கள் இதெல்லாமே. அதில் இந்த அவல் பாக்கெட்டு, வெள்ளை அவல் எப்போயோ வாங்கி போட்டிருந்தது, அரை பாக்கெட் அப்படியே கிடந்தது. சரி அது ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவலை வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். நல்லா பொழுன்னு ஊறிடுச்சு. அப்புறம் அதில் ஒரு 2-3 பழத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே துருவின தேங்காய், நாட்டு சர்க்கரை இதெல்லாமே போட்டு அப்படியே நல்லா உருட்டி சாப்பிட்டா சூப்பராக இருந்ததுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். அவல் வந்து ஊற வைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. டக்குன்னு ஊறிடும். அப்புறம் வாழைப்பழத்தை போட்டுற வேண்டியதான், தேங்காவை போட்டுற வேண்டியதான், சுகரை போட்டுற வேண்டியதான். அதே கருப்பட்டியாக இருந்தால் இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதை தான் நாங்கள் எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்டோம். என் வீட்டுக்காருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொன்னார் சின்ன பிள்ளையில சாப்பிட்டது இந்த அவலெல்லாம் எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு. நமக்கெல்லாம் 90s கிட்ஸ் 80s கிட்ஸ்க்கெல்லாம் சின்ன பிள்ளையில இந்த பொரி, அவல், கடலை மிட்டாய் இந்த மாதிரியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுக்கு தானே சாப்பிட்டு வளர்ந்துருப்போம் நம்ம அப்போல்லாம். முறுக்கு, இலந்தப்பழம், ஸ்கூல்லையுமே கடை போட்டிருப்பாங்க. மாங்காய், கொய்யாக்காய், சோளம், இலந்தப்பழம் அந்த மாதிரியெல்லாம். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அன்ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஆட் பண்ணுறது, கலர்ஸ் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி ஆகிப்போச்சு. கொஞ்சம் நேரம் நானே ஹஸ்பண்டும் அப்படி பேசிகிட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பசங்க ஜெல்லி கேட்டாங்க. ஜெல்லியும் பண்ணி கொடுத்தேன். நான் லாங் வீடியோவுக்கு வந்து அந்த ஜெல்லியை வந்து வீடியோ எடுக்கலை, ஷார்ட்ஸுக்கு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஜெல்லி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மதியம் லஞ்சுக்கு வந்து சமைக்க ஆரம்பித்தாச்சு. அன்றைக்கி நான் வெஜிடேரியன் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாள் ஆகிடுச்சு. எல்லா காய்கறிகளுமே போட்டு சமைச்சு சாப்பிட்டு சாம்பார் வச்சு அப்போ சாம்பாரே வச்சிடலான்னு சொல்லிவிட்டு பாசிப்பருப்பை குக்கரில் போட்டு நல்லா கழுவிட்டேன். அப்புறம் வந்த உடனே துவரம்பருப்பை வந்து கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். இங்கே ப்ரௌனியில் கிடைக்கிற துவரம்பருப்பு வந்து பெருசாக இருக்கும். நம்ம ஊரில் உள்ளது மாதிரி இருக்காது. வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் ஊற வச்சுட்டு பாசிப்பருப்போடு போட்டு வேக வச்சோம்னா டக்குன்னு வெந்துடும். அதனால் ஒரு மணி நேரமாவது ஊற வச்சுட்டு தான் வந்து இந்த பருப்பை வந்து வேக வைக்கிறது. ஃபஸ்ட்டு பருப்பை மட்டும் குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா காய்கறிகளை தனியாக பாத்திரத்தில் போட்டு வேக வச்சிடலான்னு. பருப்போடையே எல்லா காய்கறிகளையும் போட்டு வேக வைக்கலாம். ஆனால் காய்கறி ரொம்ப வந்து வெந்துடுது, மசிஞ்ச மாதிரி போயிடுது. அதனால் பாத்திரத்திலே போட்டு காய்கறிகளை வேக வச்சுட்டு
பருப்பு அப்படியே ஊற்றி தாளிச்சிடலான்னு முடிவு பண்ணி அப்புறம் சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள்லாம் நறுக்க ஆரம்பிச்சிட்டேன். கேரட் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. நம்ம ஊரில் வந்து கேரட் வந்து ஓரளவுக்கு சின்னதாக தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே ப்ரூனேயில் கிடைக்கிற கேரட்லாம் நல்லா பயங்கரமாக இருக்குங்க. பெரிய பெரிய கேரட்டாக பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி விலையுமே இங்கே உள்ள காசுக்கு ரொம்ப கம்மி தான். ஒரு கிலோவே $1.50 தான். நான் நிறைய காய்கறிகளோட விலையெல்லாம் கூடும் குறையும். ஆனால் அந்த கேரட்டோட ரேட்டு மட்டும் நான் ப்ரூனே வந்ததுலேருந்து அதே ரேட்டு தான், $1.50 தான். இங்கே ப்ரூனே நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில அத்தியாவசிய பொருட்களோட ரேட்டை வந்து கூட்டவே மாட்டாங்க. ரொம்ப பல வருஷமாக அதே ரேட்டில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அரிசி, ஒரு சில அரிசிகளோட ரேட்டெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலுமே விலை ரொம்ப கம்மி. அதே மாதிரி இந்த ஆயிலோட ரேட்டு, அதுக்கப்புறமா ஒரு சில காய்கறிகளோட ரேட்டு, இதெல்லாமே கான்ஸ்டண்ட்டாக அதே தான் வச்சுருப்பாங்களாம். ஒருத்தவங்க தான் சொன்னாங்க ப்ரூனேயில் அவங்க வந்து ரொம்ப வருஷம் ஆச்சான். ஏன்னா எனக்கு தெரியாது, நான் வந்து இப்போ 2 வருஷம் தான் ஆகிடுக்கு. ஏன் அந்த மாதிரி வச்சுருக்காங்களாமா, இந்த ஊர் மக்கள் வந்து அந்த அன்றாட தேவைகளுக்கு யூஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து கம்மியாக இருந்தால் தான் அவங்க வாங்கி சாப்பிடுவாங்க. கஷ்டப்படுறவங்களும் அவங்க வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே அதை வந்து ரெகுலேட் பண்ணி வச்சுருக்காங்களாம். பரவாயில்ல, இந்த விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் இந்த விஷயத்தையுமே எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவரைக்காய் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுங்க அன்றைக்கி. அதோட அவரைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தோம். எனக்கு அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சா ரொம்ப பிடிக்கும். என் வீட்டுக்காருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் 2 பேருக்குமே இந்த அவரைக்காய் ரொம்ப பிடிக்குங்க. எப்போ கிடச்சாலுமே வாங்கிடுறது. ஆனால் இது ரெகுலராக கிடைக்காது, சீசனுக்கு தான் வந்து கிடைக்கும். அவரைக்காய், அதுக்கப்புறமா கேரட் இருந்தது. அப்புறம் சாம்பாருக்கு வேறு எந்த காய் போட்டேன்னா வெண்டைக்காவும் சுண்டைக்காவும் இருந்தது. அதையும் போட்டு தான் வந்து சாம்பார் வச்சேன். வெண்டைக்காய் சுண்டைக்காய் வந்து நம்ம பருப்போடு போட்டு வேக வைக்கக்கூடாது, அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வதக்கிட்டேன். அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. வெண்டைக்காயுமே அந்த பிசுபிசுப்பு இருக்கும், அதனால் பருப்போடு போட்டோம்னா ரொம்ப அப்படியே பிசுபிசுன்னு ஆயிரும். அதனால் லைட்டாக அப்படி வதக்கிட்டோன்னா அந்த பிசுபிசுப்பும் போயிடும். கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இந்த சைடு வந்து சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அப்புறம் சோம்பு போட்டேன். சாம்பாருக்கு சோம்பு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் தெரியுமா, சீரகம் போடுறத விட. எனக்கு சீரகம் போடுறத விட சோம்பு போடுறது தான் பிடிக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கேரட்டை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சேங்க. ஏன்னா கேரட் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அவரைக்காவையும் போட்டு வேக வச்சோம்னு வைங்களேன், அவரைக்காய் சீக்கிரமாகவே வெந்துடும். அதை ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா அந்த அவரைக்காயோட கலரே மாறிடும். அந்த பச்சையாக இருக்கிறது ஒரு மாதிரி வெந்தய கலராக மாறிடும். அதனால் கேரட்டு வந்து ஒரு 50% வெந்ததுக்கப்புறமா அவரைக்காவை போடுவோன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு கேரட்டை போட்டுட்டு அதை மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா அவரைக்காய் போடலான்ட்டு. இந்த சைடு வெண்டைக்காவும் சுண்டைக்காவும் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. அப்புறமா நம்ம பருப்பை போட்டுட்டு ஃபைனலாக வந்து இதை சாம்பாரில் கொட்டி விட்டோன்னா டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. சில பேர் நினைப்பீங்க கசக்காதா சுண்டைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ப்ரூனே நாட்டில் கிடைக்கிற சுண்டைக்காய் கசப்பே இருக்காதுங்க. நார்மலாக கத்திரிக்காய் எப்படி இருக்கும் டேஸ்ட்டு, அதே மாதிரி தான் இருக்கும். மேபி இது ஹைப்ரிட்டா இல்லை நம்ம ஊரில் கிடைக்கிற சுண்டைக்காவான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற சுண்டைக்காய் நல்லா அந்த கசப்பு இருக்கும், கொஞ்சம் அந்த பாவக்காய் மாதிரி லைட்டாக கசப்பு இருக்கும். ஆனால் இங்கே உள்ளதில் சுத்தமாக கசப்பே இல்லைங்க. மேபி ஹைப்ரிட்டாக தான் இருக்கும். அப்புறம் இந்த சைடு கேரட்டும் வெந்துருச்சு, பாதி அளவுக்கு வெந்துருச்சு. அந்த டைமில் வந்து அவரைக்காய் போட்டுட்டு அப்புறம் மொத்தமாக காய்கறிகளுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு இதையுமே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தேன். ஏதுக்கு 2 வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு நினைப்பீங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச முறையில் அன்றைக்கி வந்து சாம்பார் வச்சிட்ருந்தேன். அப்புறம் பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல், அதுக்கப்புறம் அந்த தண்டுக்கீரை வாங்கிட்டு வந்தோம்ல அந்த கீரை பொரியல் தான் வந்து பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த நான்வெஜ்ஜை விட இந்த வெஜிடேரியன் மீல்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஊறுகாயிலேருந்து உப்பு வச்சு, அதுக்கப்புறம் 2-3 கூட்டு பொரியல் வச்சு, அப்பளம் வச்சு, சாப்பாடு, ரசம், மோர், அதுக்கப்புறம் காரக்குழம்பு, பாயாசம், இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது அப்படியே ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். பட் அன்றைக்கி அவ்வளோலாம் பண்ண முடியல. சாம்பார், முட்டைக்கோஸு, அதுக்கப்புறம் கீரை, இதை சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயுமே என் வீட்டுக்காரு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சான்னு கேட்டுகிட்டே இருந்தார். ஏன்னா அன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணி வீட்டில் தான் இருந்தார். காலையில் நாங்கள் அவல் மட்டும்தானே சாப்பிட்டோம். அதனால் எல்லாருக்குமே பசியாக தான் இருந்தது. நானும் எவ்வளோ ஸ்பீடாக சமைக்க முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக சமைச்சிட்டு இருந்தேன். வீடியோவில் பார்க்கும்போது என்னம்மா ஸ்லோவாக தானே சமைக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆனால் அன்றைக்கி ரொம்ப ஸ்பீடாக பரபரப்பாக சமைச்சிட்டு இருந்தேனே. எப்படா சமைச்சு முடிச்சுட்டு உட்காருவோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அங்கிட்டு இங்கிட்டு நடந்துக்கிட்டு என் வீட்டுக்கார
சொன்னார், வேலை பார்க்குறதே தவிர ஆனால் வேலை முடிஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போக்கிரி படத்தில் ஒரு காமெடி வரும் தெரியுமா? அந்த லிஃப்ட்டு வந்து நின்று போயிடும். அர்ஜுனும் விஜயும் லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது அதை வந்து இது பண்ணுறதுக்காக வடிவேலு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் பாண்டு இருக்கார்ல அவரை போய் மீட் பண்ணுவாங்க. அப்போ வந்து வடிவேல் சொல்லுவார், அவர் வந்து பன்னு சாப்பிட்டுட்டு வாயை வந்து ஒரு மாதிரி பண்ணுவார்ல, அப்போ வந்து வாய் மட்டும்தான் வேலை செய்யுது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்குது அப்படின்ற மாதிரி என் வீட்டுக்காரர் அந்த காமெடி வேற சொல்லிக்கிட்டு இருந்தார். நடந்து அங்கிட்டு இங்கிட்டும் ஓடி போய் நடந்துக்கிட்டு தான் இருக்கா, இன்னும் சமைச்ச பாடு இல்லையேன்னு. அப்புறம் நான் சொன்னேன், எங்கள் சோறாக்கி சாம்பார் வச்சு முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணி கீரை பொரியல் பண்ணுறதுன்னா ஈஸியாங்க, அது எல்லாத்தையும் கழுவி இது கட் பண்ணி சமைக்கிறதுக்குள்ள டைம் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அமைதியாயிட்டார். எல்லோரும் நினைக்கிறாங்க வீட்டு வேலை வந்து ரொம்ப ஈஸி, டக்குன்னு சமைச்சிடலாம், இது பெரிய வேலையான்னு. ஆனால் பாத்திரத்தெல்லாம் கழுவி சமைச்சி எடுத்து இது எல்லாத்தையும் பண்ணுறது நறுக்கி இது பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும். அதுவும் ஒரு ஆளாக இருந்து அது பெண்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆண்களுக்கு சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரிய வைக்கவும் முடியாது. அந்த மாதிரி ஆகிப்போச்சு நிலைமை. அப்புறம் பருப்பு வேக போட்டிருந்தேன்னா அதுவுமே நல்லா வந்து வெந்துருச்சு, காய்கறியும் வெந்துருச்சு. இப்போ பருப்பு தூக்கி அதில் வந்து ஊற்றிட வேண்டியதான். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது நிறைய காய்கறிகள் போட்டு சாப்பிட போகிறோன்னு. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு இந்த மாதிரி சாம்பார் வச்சு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் இருந்தாலும் 2 சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு இந்த எல்லா காய்கறிகளும் போட்டு சாம்பார் வைக்கும்போது செம்ம சூப்பராக வந்திருக்கும். என்கிட்ட அன்றைக்கி இருந்த காய்கறிகளை மட்டும்தான் போட்டு வச்சேன். அப்புறம் பருப்பு போட்டு கொட்டிட்டு அதுக்கப்புறமா வதக்கி எடுத்து வச்சுருக்க அந்த சுண்டைக்காவையும் வெண்டைக்காவையும் போட்டுற வேண்டிதான். சுண்டைக்காவை வந்து சாம்பாரில் போட்டு வைக்கலாமா அப்படின்னு சில பேருக்கு கேள்வி இருக்கும். வைக்கலாங்க. ஒரு சில பேர் பருப்போடு அதை வேக வச்சு சாப்பிட்றாங்க சுண்டைக்காய் சாம்பார்னே சொல்லிட்டு. நான் இங்கே வந்து தான் கேள்விப்பட்டேன். ஒருத்தவங்க தான் சொன்னாங்க, இங்கே புரோனையில் உள்ளவங்க, இந்த ஊர் சுண்டைக்காவை இந்த ஊருக்காரவங்க பருப்போடு போட்டு வேக வச்சு சாப்பிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளும் ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு தான் நானும் வந்து ட்ரை பண்ணேன். அவ்வளோதாங்க. சாம்பார் பாருங்களேன், சூப்பராக திக்காக நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து தேங்காய், சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் அரைச்சி அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிட்டேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் எந்த காய் போட்டு சாம்பார் வச்சாலும் ஃபைனலாக இந்த தேங்காய், சீரகம், சோம்பை மட்டும் அரைச்சி சேருங்களேன், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு மணமும் கொடுக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா முட்டைக்கோஸ் பொரியலுக்கு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா முட்டைக்கோஸை வந்து சேர்த்துட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா மிளகாய் பொடி, கரம் மசாலா 1 ஸ்பூன், அவ்வளோதான் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சிட வேண்டியதான். அது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா 5 நிமிஷத்துலேயே நல்லா அந்த முட்டைக்கோஸ் வந்து வெந்துடும். இறக்கையில் வந்து முட்டை வேணும்னா வந்து ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த முட்டைக்கோஸோட முட்டை போட்டு செய்யும்போது. முட்டை வேணானாலும் அப்படியே வந்து இறக்கிடலாம் முட்டைக்கோஸ் வெந்ததுக்கப்புறம். 2-3 நாளாகவே மனசு வந்து கொஞ்சம் சங்கடமாகவே இருந்ததுங்க. ஏன்னா அந்த அபி சிஸ்டர் இருக்காங்கல்ல, ஹோம் சீசன்டு வித் அபி சேனல், அவங்களோட லைஃப்பில் இப்போ நடந்துகிட்ருக்கிறத நினைக்கையில ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க வீடியோஸ்லாம் பார்க்கும்போது மனசே கேட்க மாட்டேங்குது. என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், அவருக்கு தெரியாது, அவர் வந்து யூடியூப்லாம் அவ்வளோக்கா பார்க்க மாட்டார். சொல்லப்போனால் என் சேனலையே அவர் பார்க்க மாட்டாருங்க. அந்தளவுக்கு அவர் பிஸி, அவர் வேலையில் இருப்பார். பட் யூடியூப்பில் என்ன நடக்குது, நான் ஏதாவது ஒரு நியூஸ் பார்த்தேன்னா அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அவர் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் ஏதாச்சும் அவருக்கு டைம் இருக்கும்போது பார்த்தாருன்னா என் கூட ஷேர் பண்ணுவார். அந்த மாதிரி ஷேர் பண்ணிக்கிடுவோம். அப்போ நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன், இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கங்க, அவங்களோட ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு. அப்புறம் யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவரே யூடியூப்பில் பார்த்தாரு. இப்போ பார்த்தோன்னே அவருக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல, பாவம் இவங்க இப்போ இந்த சூழ்நிலையில் இருக்காங்களே, நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்கல்ல இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு. யாருமே நம்ம லைஃப்பில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது யாருக்குமே தெரியாதுங்க, அதை கண்டுபிடிக்கவும் முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருக்கிற லைஃப்பை நம்ம சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. ஏன்னா யாருக்குமே இந்த லைஃப்ன்றது நிரந்தரமே இல்லாதது. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது யாருக்குமே தெரியவே தெரியாது. அது தெரியாமல், அது புரியாமல் லைஃப்பில் எத்தனை பேர் ஒவ்வொருத்தவங்கள புரிஞ்சுக்கிறாமல் சண்டை போட்டுக்கிட்டு நிம்மதியே இல்லாமல் எத்தனை பேர் வாழ்கிறோம். ஸோ இவங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவங்களோட சேனலில் வர வீடியோஸ்லாம் பார்க்கல, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள பார்க்கும்போது உண்மையாகவே ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. இவங்கள மாதிரி தான் நம்மளும் லைஃப்பில் வந்து எந்த சூழ்நிலை வந்தாலும் போல்டாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும்னு எவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அப்படி நீங்கள் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது
யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோ போடுறோம். என்னைய உங்களுக்கு தெரியாது, அதே மாதிரி உங்களை எனக்கு தெரியாது. எங்கெங்கேயோ இருந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ ஒரு ஃபேமிலியில் ஒரு நபருக்கு உங்கள் ஃபேமிலியில் ஒரு நபருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆனால் எவ்வளோ வருத்தப்படுவோமோ அந்த அளவுக்கு யூடியூபர்களுக்குமே வருத்தப்படுறாங்கங்க. ஸோ எந்த அளவுக்கு அந்த சிஸ்டர் அவங்களோட கனெக்ட் ஆகிருக்காங்க பாருங்களேன். உண்மையாகவே இந்த மாதிரியான அன்பான உறவுகள் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்காக அத்தனை பேர் ப்ரேயர் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த அந்த ஒரு ஆறுதல் கொடுக்கவாது இவ்வளோ மக்கள் இருக்காங்களே அப்படின்னு நினைக்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த சிஸ்டருக்காக எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்குவோம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனலை பார்க்குற ஒரு சிஸ்டர் ஸ்ரீதேவி சிஸ்டர்னு ஒருத்தவங்கள நான் வந்து சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா. ஆல்ரெடியே அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட வீடியோ போட்டிருந்தோம். அவங்களுமே பாவம் அந்த சிஸ்டருமே இப்போ வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஆப்ரேஷனுக்காக இருக்காங்க. ஸோ நான் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக அந்த சிஸ்டருக்காகவுமே எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறது, லைஃப்பில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து எதிர்பார்க்காம நடக்கும். அதுவும் ஹெல்த் இஷ்யூ அப்படின்லாம் வந்து நம்ம வந்து எதிரே பார்க்க முடியாது. லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூ ஏதாவது ஒன்று வரத்தான் செய்யும். ஒரு சர்டைன் ஏஜ் வரும்போது 40 வயசு தொட்டுருச்சுனாலே யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று வரத்தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக இருப்போம், எதை பற்றியும் கவலைப்படாமல் நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக இருங்க. லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கவலைப்பட்டே சில பேர் வந்து உடம்புல பாதி நோய்களை இழுத்துக்கிருவீங்க. எதையும் பற்றி யோசிக்காதீங்க. லைஃப்பில் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டு போங்க. நடக்கிறது எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிக்குவோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அபி சிஸ்டருக்கும் ஸ்ரீதேவி சிஸ்டருக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.